தன சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. கதைப்பான் நீங்களே எங்கிட்ட கதைச்சா நானும் கதைப்பான். உடுக்கை ஒலி ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே அடிச்சு வீசம் காத்துல. ஈழத்தமிழர் என்னுடைய உறவு அல்லவா? தமிழர் என்னுடைய இனம் இருக்கிறது. கேட்டு போட்டு வீட்டுல இருக்காதீங்க. என்ன வாங்கோ, கோயிலுக்கு வாங்கோ, நாங்கள் பாடுற பாட்டை கேளுங்க, சந்தோஷப்படுங்க. வணக்கம் உறவுகளை, நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு இந்த விமான நிலையத்தின் ஊடாக இந்திய பாடகர்கள் 2 பேர், அதுவும் சிறந்த பாடகர்கள், உங்களுக்கு நல்ல பரிச்சயமான பாடகர்கள் வருகை தர போயிடும். என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தாவடி என்கின்ற பிரதேசம், அந்த தாவடி ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய பூங்காவனம் நாளைய நாளில் சிறப்பாக இடம்பெற இருக்குது. அந்த நிகழ்வுக்காக அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியை ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம். அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை மகிழ்விப்பதற்காக இந்தியாவிலிருந்து பாடகர்கள் வரப்போயிடும். ஆர்ஆர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அனுராதா ஸ்ரீராம் அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த பாடகி அது மட்டும் இல்லாமல் குப்புசாமி என்கின்ற பாடகரும் இன்றைய நாளில் இந்த விமானியத்துக்கு வரப்போயிடும். அதோடு அவர்களோட சேர்த்து இன்னும் ஒரு சில கலைஞர்கள் வரப்போயினும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அவர்களுடைய வருகை என்ன மாதிரி இங்கே இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான பாடல்களை நாளைய தினம் இந்த பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் பாட போயிடும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி பாருங்க. நீங்களும் இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றலாம். நாளைய நாளில் எல்லாம் டிக்கெட் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இந்த இசை நிகழ்ச்சி செய்யணும். நீங்களும் விருப்பம்னு சொன்னால் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நேரம் சரியாக 12 மணி ஆகுது. இப்போ எல்லா ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி ஆக்கள் வெளியில் கொண்டிருக்கிறோம். வெளியில் குப்புசாமி அவர்கள் வந்திருக்கு. அவர்களை கை கொடுத்து வரவேற்கணும். இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கிறவர்கள். இன்றைய நாளில் 2 கலைஞர்கள் தான் வந்திருக்கிறோம். குப்புசாமி அவர்களோடு சேர்த்து புல்லாங்குழல் வாத்திய கலைஞர் ஒருவர் வருகை தந்திருக்கின்றார். அனுராதா ஸ்ரீராம் நாளைய தினம்தான் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறாருன்னு சொல்லினோம். சரி வாங்க, நாங்கள் இப்படி எவ்வளோ கேட்போம். வணக்கம். இப்போ 2வது தடவை இந்த வருஷத்தில். இந்த வருஷத்தில் இது 2வது தடவை. அதுக்கு முன்னாடி 1985 வந்தேன். இப்போ தாவடி தெற்கு கொக்குவில் அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் கோயிலுடைய திருவிழா, சித்திரை திருவிழா, அதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பூங்காவன திருவிழா. நான் எங்கூட புல்லாங்குழல் வாசிக்கிறவர் வந்திருக்கிறார். ஆமாம். ஓகே. ஈழத்தமிழர் என்னுடைய உறவு அல்லவா? அதில் சகோதரர்கள் தான். அதில் இந்த வேறுபாடே கிடையாது. நாங்கள்லாம் ஒன்று தான். ஆமாம். அது சிந்துஜன் அவர்கள் ஏற்றி இசையமைத்த ஒரு பாடல் ஒன்று இருக்கு. அந்த பாடலை பாடுவோம். உடுக்கை ஒலி ஓசையிலேன்னு. உடுக்கை ஒலி ஓசையிலே உருமிநாதம் வீசையிலே அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்திய திரைப்பட படங்களுக்கு சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம். ஆமாம் ஆமாம். எத்தனை சாமி வந்ததையா, ஆமாம், என்ன சொல்றது, சுல்தானா, தொட்டு பேசுங்க. ஆமாம், இப்படியான பாடல்கள் நாளை படிப்பீங்க? கண்டிப்பா படிப்போம். சரி, நாளை படிக்கிறதுக்கு முதல் எங்கட உறவுகளுக்காண்டி எத்தனை சாமி வந்ததையா பாடல்ல ஒரு சில வரிகள் படிப்பீங்களா? எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசம் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, வெடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. கேட்டு போட்டு வீட்டில் இருக்காதீங்க. என்ன வாங்கோ, கோயிலுக்கு வாங்கோ, நாங்கள் பாடுற பாட்டை கேளுங்க, சந்தோஷப்படுங்க, பத்திரகாளி அம்மனோட அருளை பெற்று செல்லுங்கள். என்ன நான் கதைக்கிறது சரிதானே? விளங்குச்சு. நீங்கள் யாழ்ப்பாணத்து கதையில கதைக்கிறீங்களா? கதைப்பான். நீங்களே எங்கிட்ட கதைச்சா நானும் கதைப்பேன். அதான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர் விஜிதா அரிசி ஆலை, ஒரு ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்துருங்கிற மாதிரி இன்னைக்கு அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் ஸ்பான்சர். சந்தோஷம். நீங்க படிச்ச பாட்டை தாண்டி இன்னும் பல பாடல்களை நாளைக்கு நிகழ்ச்சியில படிக்கும். கண்டிப்பா நிறைய படிப்போம்.
நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து பாட்டை எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் நிகழ்ச்சி எங்கள் நிகழ்ச்சி கிடையாது, உங்கள் நிகழ்ச்சி. அதை சிறப்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா எங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் நீங்கள் சந்தோஷப்பட முடியாது, நிறையா பாடுவோம். சரி, சந்தோஷம் சார். ஓகே. நீங்கள் வந்து இப்போ இலங்கையை தாண்டி, இலங்கை யாழ்ப்பாணத்தை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து இசை நிகழ்ச்சிக்கு போகிறீங்கள் தானே? ஆமாம். கூடுதலான இசை நிகழ்ச்சி வந்து ஈழத்தமிழர்கள் தானே உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிடுறீங்க. ஆமாம். அவர்கள் உங்களை கூப்பிடுறத நினைச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க புலம்பெயர் உறவுகளை பற்றி? அதான் அது அவர்களுக்கு வந்து அதான் இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் வந்து தமிழர் ஒரு இனம் இருக்கிறது அப்படின்னா அது யாராலன்னா ஈழத்தமிழர்களால் தான். ஏன்னா தமிழ்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நாங்கள் போகும்போது தமிழ்னா அவன் அடையாளம் கண்டுக்கிறான். ஓ, தமிழர் நவரை வேட்டி கட்டியிருப்பார், அப்படி இருப்பார், தமிழ் பேசுவார், இனிமையான மனிதர்கள் அப்படின்னு ஒரு நல்ல உணர்வு வரும் மேலை நாட்டில் மக்கள் மத்தியில். தமிழுக்கு ஒரு மரியாதை, தமிழருக்கு ஒரு மரியாதை யாரால் கிடைத்தது? ஈழத்தமிழர்களால். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப எப்படி இருக்கிறீங்க? மிக்க மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மூன்றாவது தடவை வாரீங்க? ஆமாம், மூன்றாவது தடவை வரேன். ஓகே. இப்போ இது நீங்களும் வந்து அந்த நாளைய அந்த தாவடியில் நடக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழா நான் பார்ட்டிசிபேட் புல்லாங்குழல் வாசி அண்ணன் கூட வந்திருக்கேன் நான். ஓகே. நீங்கள் வந்து பல படங்களுக்கு புல்லாங்குழல் வாசிச்சது மக்களுக்கு தெரியாது. என்னென்ன படங்களுக்கு நீங்கள் இந்த புல்லாங்குழல் வாசிச்சது? நிறைய பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது, நிறைய பாட்டு இந்த மாதிரி சாங் நிறைய வாசிருக்கேன். தேவசா ஸ்ரீகாந்த் தேவசார் பாடத்தில் நிறைய படத்தில் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய வாசிருக்கேன். மெயினாக சிண்டு சார் ரொம்ப இஷ்டம் எனக்கு. அவர் ரெக்கார்டிங் அவர் ரெக்கார்டிங் எல்லா ரெக்கார்டும் நான் ப்ளே பண்ணேன். எல்லா மெட்ராஸ் போகிற ரெக்கார்டிங்ஸ், எல்லா டிவோஷன் சாங் பஜன் பண்ண நல்ல கம்போசர் சிண்டு. நான் நல்ல ஒரு மியூசிக் திறமை உள்ளவர். இவர் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணினா தானே, அதுக்கு நீங்கள் புல்லாங்குழல் வாசிச்சிருக்கீங்க? நான் தான் வாசித்தேன் ப்ரோக்ராம். நான் தான் வாசித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு, எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நாளைய நிகழ்ச்சியும் வந்து உங்களோட புல்லாங்குழலில் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முதலே சொல்லிக்கொள்கிறோம். கண்டிப்பாக. பிரசாத் என்ன வணக்கம். என்ன மாதிரி நாளைக்கு உங்களோட பிரசாத், உங்களோட சுண்ணாம் பிரசாத்தின் சுருதிலயா இசைக்குழுவின் பின்னணி இசையில் தான் இந்திய கலைஞர்களோட பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்வு நடக்க போகுது. எப்படி உங்களோட சாரோட வந்து முதல் பயணிச்ச அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? இல்லை, இது வரைக்கும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் நிறைய கலைஞர்களோட வேலை செய்திருக்கிறோம். இது முதல் தடவையாக அண்ணனோட நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவோம் என்று நம்புகிறோம். கட்டாயமாக இந்த இசை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறது வந்து விஜிதா அரிசி ஆலை, தாவடி ஸ்ரீ பத்ரகாளி வடபத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய பூங்காவன உற்சவத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்க போகுது. எங்களோட சிறப்பாக எங்களோட இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து எங்களுடைய இசையை மெருகூட்டுவதற்காக அண்ணன் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே எங்களோட அவரோட பணியாற்றிய அனுபவம் எங்களோட கலைஞர்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு சிறப்பான இசை நிகழ்ச்சியை நாங்கள் வழங்க போகிறோம். நாளைய தினம் பிரபல தென்னிந்திய பாடகி அனுராதா ஸ்ரீராம் அம்மா அவர்கள் எங்களோட இணைய போகிறார். எல்லா ரசிகர்களையும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். திருப்பி மீண்டும் நாங்கள் சொல்கிறது, இந்த இசை நிகழ்ச்சிக்கு முழுமையான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது விஜிதா அரிசியா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சந்தோஷம்.